வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2026வது வருஷம் ஜனவரி மாதம் ரிஷப ராசியோட பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜனவரி மாதம் ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு நல்ல மாதம் தான். நீங்கள் நிதானமாக ஒரு நல்ல ஒரு முயற்சி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தரத்துக்கு இந்த மாதம் ஒரு நல்ல வழியாகவே இருக்குது. அவசரப்படாதீங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே அமைதியாக நீங்கள் நிதானமாக யோசித்து நல்லபடியாக செஞ்சீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு நல்ல பலனாக தரும். குழப்பங்கள் எல்லாம் மெதுவாக விட்டுருங்க. அதுலேருந்து தெளிவு வர்றதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். குழப்பங்களை தவிர்த்தீங்கன்னாவே உங்களோட இந்த மெதுவாக தெளிவடைஞ்சு நீங்கள் இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்துக்கு உங்களுக்கு நல்ல வழி இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு நல்ல மதிப்பு கூட கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட மேலதிகாரிகள் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களோட நம்பிக்கை உங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை ஏற்படுத்தி தரும் இந்த மாதம். அதாவது ரிஷபராசிக்காரங்க ஜனவரி மாதம் பொறுத்தவரையில் இந்த மாதிரி பலன்கள் இருக்குது. அரசில் இல்லைன்னா நிரந்தரமாக வேலை பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா வேலை சுமை கொஞ்சம் கூடும். இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதற்கான வருமானமும் கிடைக்கும். உங்களுக்கு டிரான்ஸ்ஃபரோ இல்லை ஒரு புதிய பொறுப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பற்றி பேச்சு இந்த மாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தொடர்ச்சியாக நீங்கள் நல்லபடியாக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஜனவரி மாதம் ஒரு நல்ல பலனை தரத்துக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்குது. பிடிவாதம் பிடிக்காதீங்க. எந்த ஒரு வேலையும் நான் சொல்கிறது தான் சரி, நான் பண்ணுறது தான் சரி, அந்த மாதிரி ஒரு பிடிவாதம் இல்லாமல் ஒரு நிலைமை உங்களுக்கு உங்களோட வேலையில் உங்களோட வீட்டில் எந்த வேலை செஞ்சாலுமே பிடிவாதம் இல்லாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சுபமாகவே இருக்கும். நல்ல ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி தரும். வருமான நிலையாக இருக்கும். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. லாபம் மட்டும் கொஞ்சம் வர்றதுல கொஞ்சம் குறைவு இருக்கும். உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ்லாம் வர்றதில் கொஞ்சம் மந்தமான நிலைமை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டு குழந்தைங்க அதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள், குடும்பத்துக்கான செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் நிதானமாக கவனமாக பார்த்து தேவையாக இருக்கிற செலவுகளை செஞ்சுக்கோங்க. பாக்கிப்படி நீங்கள் இந்த கொஞ்சம் சேவிங்ஸ் கூட பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. நிலத்தில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கலாம். அது செய்யறதுக்கான ஒரு விஷயம். ஆனால் கடன் கண்டிப்பாக வாங்கிடாதீங்க. கடன் ஏற்பட்டால் கொஞ்சம் செலவுகள் கூடுறதுனால கடன் வாங்கிறது பண்ணிடாதீங்க. அது உங்களுக்கு சில நேரங்களில் பிரச்சனையை தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒழுக்கத்தை ஏற்படுத்தி தரும். வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அம்மா சைடு உறவினர்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு நியூஸ்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டு சூழல் பெரும்பாலும் அமைதியாக தான் இருக்கும். அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை. திருமணமானவங்க பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். திருமணத்துக்காக காத்துன்னு இருக்கிறவங்க பொறுத்தவரையில் அதுக்கான பேச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் முடிவு வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் தொண்டை, கழுத்து, சளி அது போன்ற பிரச்சனைகள், சுகர் போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு கவனம் இருக்குது. அது கொஞ்சம் நீங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸ்வீட்டு, எண்ணெயில் செஞ்ச உணவுகள் சாப்பிட்றத கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சுக்கோங்க. அது குறைச்சிக்கிறது உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் ஒரு நல்ல வழி ஏற்படுத்தி தரும். இதுக்காக கொஞ்சம் நீங்கள் பாடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுனா வாக்கிங் எக்ஸசைஸ் நீங்கள் டெய்லி ஒரு 1/2 hour 45 minutes வாக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி தரும். இது இப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு விடிவு தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் ஆதிக்கம் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு வெள்ளை கலர் பூ, அதாவது மல்லிகைப்பூ அது மாதிரி ஒரு வெள்ளை கலர் பூவை வச்சு நீங்கள் அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். தொழில் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அதனால் ஒரு நல்ல பணம் வரவும் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக ஏற்படும். குடும்பத்துலேயும் ஆரோக்கியம் அதிகமாக இருக்குது. குடும்ப ஆதரவும் இருக்குது. அதிர்ஷ்டமும் இந்த மாதம் உங்களுக்கு ஜனவரி மாதம் ரிஷபராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறதுக்கு அதிகமான ஒரு நம்பிக்கை இருக்குது. பொதுவாக நீங்கள் உறுதியான முன்னேற்றம் இந்த மாதம் இருக்கும். அதுக்கேற்ற பணவரவுகளும் இருக்கும். செலவுகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. அதே மாதிரி குடும்பத்திலிருந்தும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு இருக்கும். உங்களோட ஆரோக்கியத்தில் மட்டும் சின்னதாக கவனம் வச்சுக்கோங்க. ஒரு நல்ல
ஒரு கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நல்லா தூங்கும்போது மனசில் போட்டு மனசு அலைபாய விடாமல் நல்லபடியாக தூக்கம் இருந்தீங்கன்னாவே உங்கள் ஆரோக்கியம் நல்லபடியாக வந்துடும். இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாகவே இருக்க போகுது. அது எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். அதுதான் நான் சொன்னேன். ரொம்ப நன்றி இந்த வீடியோவை நீங்கள் கேட்டதுக்கு. நீங்கள் இந்த வீடியோவை வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுதான் எனக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. வணக்கம்.